Canon 200Dல வந்து ஒரு இஷ்யூ வருது. அதாவது நம்ம வீடியோ எடுத்த உடனே நம்ம போய் சிஸ்டமில் போய் பார்க்கும்போது 0 KB அப்படின்னு வீடியோ காமிக்கும். நம்ம ஃபுல் வீடியோ எடுத்ததுக்கும் அது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். மேக்ஸிமம் ½ அன் ஹவர்லாம் எடுக்க முடியும். அங்கே ½ அன் ஹவர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அங்கே லாங் வீடியோ எடுக்கும்போது இதை 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ எடுக்கும்போது மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் எடுக்க முடியும். அப்போது 0 KBன்னு ஒரு இஷ்யூ வருது உள்ளே போய். அதாவது அங்கே வீடியோ பார்த்திங்கன்னா விசிபிளாக இருக்குது. ஸோ அங்கே வீடியோ வந்து நம்ம எடுக்கணுன்னா ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணால் அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இங்கே 0 KB வீடியோலாம். இதுதான் சொல்யூஷன். நானே வந்து இத்தனை நாள் வந்து அவ்வளோதான் போல் நம்ம எடுத்த வீடியோ வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறத்துல நான் சொல்யூஷன் தேடும்போது எனக்கு இந்த இது வந்தது. இங்கே சொல்யூஷன் நான் வந்து நெட்டில் பார்த்து தான் பண்ணேன். பட் நான் தமிழில் இது இல்லை. ஸோ தமிழில் நம்ம பண்ணலாம் இங்கே வீடியோ அப்படின்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸ்க்கு இங்கே வீடியோ கொடுக்கலான்னு இங்கே வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 0 KB வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த canon.co.uk canon.co.ukன்ற வெப்சைட்டில் போயிட்டு அங்கே ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி அங்கே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஆப்பாக சாஃப்ட்வேர்னு கேட்கும். அதில் வந்து சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து EOS யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே திருப்பியும் கீழே வாங்க. கீழே வரும்போது அவைலபிள் ஃபார் மேக் அண்ட் விண்டோஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும்னா உங்கள் கேமராவோட வேர்ஷன் கேட்கும், மாடல் கேட்கும், ப்ளஸ் விண்டோஸ் உங்கள் கிட்ட இருக்க விண்டோஸ் வேர்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து EOS 200D கேமரா நேம் விண்டோஸ் 11 வந்து நான் வச்சுருக்கேன். அதை பண்ணிங்கன்னா அதையே வந்து சொல்லுவோம் எது மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து EOS யூட்டிலிட்டி 3.19 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட்டில் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். டவுன்லோட் பண்ணிக்கும் போது எப்படி காமிக்கும் அப்படின்னா இங்கே EOS யூட்டிலிட்டின்னு சொல்லி டெஸ்க்டாப்பில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இது ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் மாதிரி காமிக்கும். இங்கே EOS யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் அண்ட் டவுன்லோட் அண்ட் இமேஜஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செலக்ட் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வீடியோ வந்து காமிக்கும். அங்கே வீடியோ வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அங்கே 0 KB இது இஷ்யூ சால்வ் ஆகிருக்கும். லேட்டஸ்ட் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி லொக்கேஷன் போட்டு நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி எங்கே லொக்கேஷன் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கே 0 KBக்கான சொல்யூஷன். இங்கே சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வச்சுக்கலாம்.